ஒரு அழகிய கிராமம். அங்கே மாறன் என்ற ஒரு சிறுவன் தன் சிறு வயதிலேயே பெற்றோர்களை இழந்து தனியாக வீடு கூட இல்லாமல் தினமும் ஒரு மரத்தடியில் வாழ்ந்து வந்தான். கிராமத்தில் வசிக்கும் மனிதர்கள் யாரும் அவருக்கு உதவி புரிய முன்வரவில்லை. கிராமத்தில் மரத்தடியில் கிடக்கும் பழங்களையும் கிணற்று தண்ணீரையும் குடித்து வாழ்ந்து வந்தான். சிறுவயதிலேயே பெற்றோரை இழந்த அவன் வறுமையை நினைத்து கடவுளை வேண்டி தினமும் வருந்திக் கொண்டிருந்தான். அப்படி ஒரு நாள் மரத்தடியில் தங்கியிருக்கும்போது பிரகாசமான தோற்றத்துடன் ஒரு பழம் கீழே வந்து விழுந்தது. அதை பார்த்தவுடன் மாறன் பயந்து அருகில் சென்று பார்த்தான். திடீரென்று அப்பழத்திலிருந்து ஒருவிதமான உருவம் வெளியே வந்தது. என்னவென்று அருகில் சென்று பார்த்தான். அது ஒரு தேவதை. அந்த தேவதை அவனுக்கு ஒரு பழத்தை அளித்தாள். அந்த பழத்தை நீ மரமாக வளர்த்தால் அதிலிருக்கும் பழம் உனக்கு நிறைய தங்க நாணயங்கள் கொடுக்கும் என்று தேவதை கூறினாள். மாறனும் தேவதை சொன்னபடியே மரத்தை வளர்த்தான். தேவதை மறைந்த பின்பு அந்த மரம் வளர்ந்த பிறகு அதில் இருக்கும் பழத்தில் நிறைய தங்க காசுகள் கிடைத்தன. மேலும் அந்த மரம் வளர்ந்து அதன் இலைகளும் அவனுக்கு தங்க காசுகள் கொடுத்தன. அந்த தங்க காசுகள் கொண்டு மாறன் ஒரு வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். இந்த காணொளி மூலம் கடவுளை நம்பும் அனைவருக்கும் அவர் ஏதாவது ஒரு வகையில் உதவி புரிவார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும்.